அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். Dear Appa and Amma, this is my time to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். வணக்கம். செய்திச் சுருக்கம். பொங்கல் கொண்டாட சொந்த ஊருக்கு 3.82 லட்சம் பேர் பயணம். இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு வார இறுதி நாளான நேற்று ஏராளமான மக்கள் சென்னை, கோவை உள்ளிட்ட நகரங்களில் இருந்து தங்களது சொந்த ஊருக்கு செல்ல தொடங்கினர். சென்னையிலிருந்து வழக்கமாக இயக்கப்படும் 2100 பஸ்களோடு 901 சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டன. சென்னை கிளாம்பாக்கம், கோயம்பேடு, தாம்பரம், மாதவரம், கே நகர், பூந்தமல்லி பஸ் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. சென்னை சென்ட்ரல், எழும்பூர், தாம்பரம் ரயில் நிலையங்களிலும் மக்கள் அதிக அளவில் திரண்டனர். வழக்கமாக இயக்கப்படும் விரைவு ரயில்களுடன் சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டன. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கோட்டை, கோவை உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்லும் விரைவு ரயில்களின் முன்பதிவு இல்லாத பெட்டிகளில் இடம் பிடிக்க பயணியர் கூட்டம் அலைமோதியது. சென்னையிலிருந்து நேற்று ஒரே நாளில் மட்டும் 3.85 லட்சம் பேர் சொந்த ஊருக்கு பயணம் செய்துள்ளனர். அரசு பஸ்களில் மட்டும் நேற்று 1.75 லட்சம் பேர் வரை பயணம் செய்துள்ளதாக போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆம்னி பஸ்களில் 60,000க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்துள்ளதாக ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். கிளாம்பாக்கத்திற்கு இலவச மினி பஸ், அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருந்து சொந்த ஊர் செல்லும் மக்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம் துவங்கியுள்ளது. கோயம்பேடு மற்றும் தாம்பரம் பேருந்து நிலையங்களில் பயணியருக்கான வசதிகள் குறித்து அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு செய்தார். தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து பஸ்களும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்து புறப்பட்டு செல்லும். தற்காலிக பேருந்து முனையத்தில் இருந்து இயக்கப்படும் பஸ்கள் கிளாம்பாக்கம் வந்து செல்கின்றன. அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் அனைத்தும் கிளாம்பாக்கத்தில் இருந்தே முழுவதுமாக இயக்கப்படுகின்றன. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து மினி பஸ்களில் இலவசமாக அழைத்து வந்து வெளியூர் பேருந்துகள் இருக்கும் இடத்தில் பயணியரை இறக்கிவிடுவதற்கான ஏற்பாடு செய்யப்படும் என அமைச்சர் சிவசங்கர் கூறினார். சொந்த ஊர்களுக்கு படையெடுத்த தமிழர்கள். தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் திருநாள் ஞாயிறன்று போகியுடன் தொடங்கி காணும் பொங்கல் தினமான புதன்கிழமை வரை கொண்டாடப்படுகிறது. பொங்கல் விடுமுறையுடன் சேர்த்து நாளை முதல் தொடர்ந்து 5 நாட்கள் அரசு விடுமுறையாக உள்ளது. இதனால் கர்நாடகாவின் பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் தமிழர்கள் ஒசூர் வழியாக சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டனர். அத்திப்பள்ளி சுங்கச்சாவடி வழியாக ஒரே நேரத்தில் கார்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான வாகனங்கள் படையெடுத்தன. தமிழகம் டு கர்நாடக எல்லையான அத்திப்பள்ளி சுங்கச்சாவடி முதல் ஓசூர் மாநகராட்சி 1வது சிப்காட் வரை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தேமுதிகவுக்கு இடம் இல்லை, கூட்டணி கதவை மூடிய திமுக. தேமுதிகவை தொடங்கிய விஜயகாந்த் 2006 சட்டசபை தேர்தலை தனித்து சந்தித்து 8.4% ஓட்டுகளை பெற்று திராவிட கட்சிகளை திரும்பி பார்க்க வைத்தார். அடுத்த 3 ஆண்டுகளில் தமிழகம் சந்தித்த லோக்சபா தேர்தலிலும் தனித்து களமிறங்கி 10.3% ஓட்டுகளை அள்ளி அரசியல் சக்தியாக உருவெடுத்தார். 2011 சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் சேர்ந்து திமுகவை வீழ்த்தி எதிர்க்கட்சி அந்தஸ்து பெற்ற தேமுதிகவுக்கு கூட்டணி உறவு ரொம்ப நாட்கள் நீடிக்கவில்லை. ஆளும் கட்சியை எதிர்த்து நின்றதன் பலனை சில மாதங்களிலேயே சந்தித்தது. தேமுதிக பிளவுபட்டது. சில எம்எல்ஏக்கள் அதிமுக பக்கம் சாய்ந்தனர். அடுத்து வந்த 2014 லோக்சபா தேர்தலில் 5.1, 2016 சட்டசபை தேர்தலில் 2.4% என தேமுதிகவின் ஓட்டு வங்கி பலம் இறங்கு முகத்தில் வேகமாக சென்றது. அதிலிருந்து மீள மீண்டும் அதிமுக அணியில் இடம்பெற 2021 சட்டசபை தேர்தலில் தேமுதிக முயற்சி எடுத்தது.
ஆனால் அதிக டிமாண்ட் காரணமாக அதிமுக கழற்றிவிட்டதால் அமமுகவுடன் அணி சேர்ந்து 60 தொகுதிகளில் போட்டியிட்டு அனைத்திலும் தோற்றது. வெறும் 0.43% ஓட்டுகளைத்தான் அக்கட்சியால் பெற முடிந்தது. விஜயகாந்த் மறைவுக்கு முன் நடந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இழந்த பலத்தை பெறப்போவதாக சொல்லி தேமுதிக தனித்து போட்டியிட்டது. ஆனால் 1115 ஓட்டுகளே கிடைத்தன. நிலைமை இப்படி இருக்க சமீபத்திய விஜயகாந்த் மறைவுக்கு அஞ்சலி செலுத்த வந்த கூட்டம் அக்கட்சிக்கு ஆறுதலை தேடி தந்தது. அதையே ஆதாரமாக காட்டி கூட்டணி பேச்சில் துணிச்சலுடன் இறங்கி இருக்கிறார் விஜயகாந்த் மனைவி பிரேமலதா. சமீபத்தில் அதிமுக தரப்புடன் பேசிய போது பிரேமலதா வைத்த டிமாண்ட்களை கேட்டு பேச வந்த முன்னாள் அமைச்சர் ஒருவர் வந்த வேகத்தில் திரும்பிவிட்டதாக கூறப்படுகிறது. இப்போது திமுக கூட்டணியில் இணைய பேச்சு நடந்ததாகவும் ஒரு சீட் தர ஒப்புக்கொண்டதாகவும் தெரிகிறது. ஆனால் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் என 3 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியும் பிரேமலதா தரப்பில் கேட்கப்பட்டதாம். முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் திருக்கோவிலூர் சட்டசபை தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்தால் அதுவும் வேண்டும் என விருப்பம் தெரிவித்ததாக அறிவாலய வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் சரிவருமா என யோசித்த ஆளும் திமுக தரப்பு கூட்டணி ஏற்கனவே நிரம்பி வழிகிறது. ஆனாலும் ஏதாவது ஒரு இடம் கொடுக்கலாம் என்று பார்த்தால் உங்கள் எதிர்பார்ப்பு எங்கேயோ இருக்கிறது, அந்த அளவுக்கு இடமில்லை என கூறி கதவை மூடிவிட்டதாக தெரிகிறது. அதன் பிறகே ரிஷிவந்தியத்தில் விஜயகாந்த் ஏற்படுத்திய வசதிகளை அழிக்கும் ஆளும் திமுக அரசு என கூறி அக்கட்சியை எதிர்த்து வரும் 20 ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக பிரேமலதா அறிவித்திருப்பதாக தேமுதிக வட்டாரத்தில் கூறப்படுகிறது. தூத்துக்குடியில் மத்திய குழு 2வது முறையாக ஆய்வு. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் டிசம்பர் 17, 18 கனமழை பெய்தது. தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பல கிராமங்கள் மூழ்கின. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏராளமானவர்கள் வீடு, சொத்துக்களை இழந்தனர். உயிர் பலியும் ஏற்பட்டது. இந்த பாதிப்புகளை மத்திய குழுவினர் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆலோசகர் KP சிங் தலைமையில் டிசம்பர் 21 பார்வையிட்டனர். மழைநீர் முழுமையாக வடியாமல் இருந்ததால் பாதிப்புகளை கண்டறிய முடியவில்லை. இந்நிலையில் நேற்று KP சிங் தலைமையில் மத்திய குழுவினர் மீண்டும் ஆய்வு செய்தனர். முன்னதாக அலுவலர்கள் தூத்துக்குடி கலெக்டர் அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டனர். பின்னர் 2 குழுக்களாக பிரிந்து ஏரல், முரப்பநாடு, தூத்துக்குடி உட்பட 24 இடங்களை ஆய்வு செய்தனர். இதுதான் டாக்டர் பேசுற பேச்சா? படிப்புக்கு தான் மரியாதை தரோம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுண்ணாம்பு காளையைச் சேர்ந்தவர் சபீர் அகமது. இவரது மனைவி மொகரம் நேற்று இரவு வயிற்று வலியால் துடித்தார். ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். டாக்டர் இல்லை. 1.5 மணி நேரம் கழித்து மொகரத்துக்கு கம்பவுண்டர் ஊசி போட்டார். அதன்பின் வந்த டாக்டர் கார்த்திகேயனிடம் இது பற்றி முறையிட்டனர். அப்போது ஏதாவது ஒரு ஊசி போட்டு அனுப்புங்க என கம்பவுண்டரிடம் டாக்டர் கூறியதாக தெரிகிறது. வயிற்று வலி குறையவே இல்லை, இவ்வளவு நேரம் கழித்து வருகிறீர்களே என்று மொகரம் குடும்பத்தினர் கேட்டனர். ஊசி போட்டாச்சுல்ல, சும்மா பிரச்சனை பண்ணக்கூடாது, வேணும்னா அடுக்கம்பாறை ஹாஸ்பிட்டலுக்கு போங்க என்று டாக்டர் கார்த்தி சொல்ல வாக்குவாதம் ஏற்பட்டது. வாந்திபதிக்கு அடுக்கம்பாறைக்கு போன்னு சொன்ன ஒரே டாக்டர் நீங்க தான். உலகத்துல எந்த டாக்டரும் அந்த மாதிரி பேசுனது இல்ல. உண்மையா நீங்க டாக்டர் தானே? வயிறு வலினா முதல்ல பேஷண்ட்க்கு என்ன ஆகுதுன்னு ஏது கேட்கணும். உனக்கு எனக்கு பேசாத, உங்களுக்கு தான் உனக்கு நான் கூப்பிட்டா சார் அப்படி நம்ம கூப்பிடுறதுல சார். உங்க படிப்புக்கு மரியாதை தரோம், அந்த மரியாதை வாங்கிக்கோங்க. வயிறு வலி மேடம் நானே 1.5 மணி நேரமா குடிச்சிருக்கிறேன் மேடம். நானு தெரியுமா வயிறு வலிக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்க ரைட். தெரியாது கம்மி ஆகல, கம்மி அடுத்து போட்டு கம்மி ஆகல. எடுங்க எடுத்து பாலிடிஷன் அனுப்புங்க. 1.5 மணி நேரம் ஆச்சு நான் வந்து. நீங்க இருந்தீங்களா டாக்டர்? அவர் பார்த்தாரு. சும்மா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. காய் விக்கிற கடையா இதுன்னு கேக்குறாங்க அவரு. இந்த கடையில காய் வேற சரியில்லைன்னா வேற கடைக்கு போ காய் வாங்கன்றாரு. இதான் டாக்டர் பேசுற பேச்சா? அவர் ஒரு டாக்டர் மாதிரி பேசவில்லை என மொகரம் கூறினார். நான் எலும்பு டாக்டர் என்பதால் வயிற்று வலிக்கு பார்க்க முடியாது என்றார். இங்கே சிகிச்சை சரியில்லை என்றால் தனியார் மருத்துவமனைக்கு போக வேண்டியதுதானே? யாரை வேண்டுமானாலும் கூப்பிட்டு வாங்க, பார்த்துக்கலாம் என டாக்டர் கூறியதாக மொகரம் சொன்னார். அசராமல் கேள்வி கேட்ட அதிகாரிகள், ஆர்வமுடன் பதிலளித்த மாணவர்கள். வருமான வரித்துறை சார்பில் தாம்பரம் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டது. வருமான வரி இணை கமிஷனர் PV அனில்குமார், துணை கமிஷனர் ஸ்ரீதர், பள்ளி தலைமை ஆசிரியர் N ராஜேஸ்வரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மாணவர்களிடம் வருமான வரி தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த வினாடி வினா போட்டி நடந்தது.
நாட்டின் வளர்ச்சிக்காக வருமான வரி பிடித்தம் செய்ய அரசியல் சட்டத்தில் அதிகாரம் அளிக்கப்பட்டது முதல் வருமான வரி சட்டம், பிரதமர், மத்திய, மாநில நிதி அமைச்சர்கள் யார், அதிகபட்ச வருமான வரி பிடித்தம் எவ்வளவு என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டன. ஆர்வமுடன் பதிலளித்த மாணவர்கள் உடனுக்குடன் வருமான வரி அதிகாரிகளிடம் பரிசுகளை பெற்றனர். பெண்கள், குழந்தைகள் வராதீங்க, தேவசம்போடு சொல்வது என்ன? சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. பலரும் சாமி தரிசனம் செய்ய முடியாமல் திரும்புகின்றனர். கூட்டத்தை கட்டுப்படுத்த ஸ்பாட் புக்கிங்கை 10ஆம் தேதி நிறுத்தியது திருவிதாங்கூர் தேவசம்போர்டு. ஆன்லைனில் புக் செய்யலாம். 14ஆம் தேதி 50,000, மகரவிளக்கு பூஜை நாளான 15ஆம் தேதி 40,000 பேர் மட்டுமே சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவர். 16ஆம் தேதி 50,000, 17 முதல் 20ஆம் தேதி வரை தினமும் 60,000 பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர். இப்போதே தினமும் 1,00,000 பேர் வரும் நிலையில் மகரவிளக்கு பூஜை தினத்தில் இன்னும் கூட்டம் அதிகமாகலாம். எனவே 14, 15 தேதிகளில் பெண்கள், குழந்தைகள் சபரிமலைக்கு வரவேண்டாம் என தேவசம்போர்டு கேட்டுக் கொண்டுள்ளது. மகரவிளக்கு பூஜை முடிந்து 20ஆம் தேதி வரை பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர். 21ஆம் தேதி பந்தள அரசு குடும்பத்தினர் தரிசனம் செய்த பின் கோயில் நடை அடைக்கப்படும். நயன்தாராவுக்கு எதிராக மகாராஷ்டிராவிலும் வழக்கு. முன்னணி நடிகையான நயன்தாரா நடித்த அன்னபூரணி திரைப்படம் சமீபத்தில் வெளியானது. இதில் கடவுள் ராமருக்கு எதிராகவும் இந்து மதத்திற்கு எதிராகவும் காட்சிகள் மற்றும் வசனங்கள் இடம்பெற்றுள்ளதாக புகார் எழுந்தது. இதையடுத்து நயன்தாரா உள்ளிட்ட படக்குழுவினர் மீது பல்வேறு மாநிலங்களில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டு வருகிறது. நேற்று முன்தினம் மத்திய பிரதேச போலீசார் வழக்கு பதிந்தனர். அதைத் தொடர்ந்து மகாராஷ்டிராவின் தானேவைச் சேர்ந்த மீரா பயேந்தர் போலீசில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் நயன்தாரா உட்பட படக்குழுவினர் 8 பேர் மீது போலீசார் வழக்கு பதிந்தனர். இரு பிரிவினரிடையே மோதலை தூண்டுவது, மத உணர்வுகளை புண்படுத்துவது, வழிபாட்டு தலத்தை அவமதிப்பது, கூட்டாக குற்றச்செயலில் ஈடுபடுவது உள்ளிட்ட 4 பிரிவுகளில் வழக்கு பதிந்துள்ளனர். இதற்கிடையே மத உணர்வை புண்படுத்துவது தொடர்பாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இப்படம் நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளது.